ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் கார்ஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வந்து ஒரு 2 காரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 2 காரும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசன் மாடலான காசு தான். அதாவது ஓரளவுக்கு பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த காரை வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ அந்த கார்ஸ் என்ன, அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை ரோஜ் காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ரெட்ஸு விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு, அதாவது பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு மிட் வேரியண்ட் காரு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து 45,000 கிலோமீட்டர்ஸ் வந்து மொத்தமாக ரன் ஆகிருது. ஓகேங்களா? அதுபோக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். ஓகேங்களா? அண்ட் அது போக இந்த கார் வந்து ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நேவிகேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துடும். கம்பெனி சர்வீஸ் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து இந்த காருக்கு லைவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இஎம்ஐ அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இஎம்ஐ பேசிஸில் கூட அந்த கார் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டிப்பாக அந்த காருக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் வந்து டீலர்ஸுக்கு வந்து சூட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அண்ட் ஸோ ஓவராலாக அந்த எக்ஸ்டீரியர் வியூ வந்து எல்லா விதமான ஆங்கிள்லையும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அதோடைய டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். அண்ட் அது போக இந்த காரோட இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டச் ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் வியூ அண்ட் ரியர் வியூலாம் பார்க்குறீங்க. ஸோ நல்ல ஒரு லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஐவரி கலரில், டார்க் அண்ட் ஐவரி கலரில் லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து காருடைய ஓவரால் வியூ நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து சென்னை மடிப்பாக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2,85,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. அண்ட் இந்த காருக்கு வந்து ஃபினான்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி அவங்க ஃபினான்ஸ் கூட பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் எஸ்எக்ஸ் ஐவெடெக் வேரியண்ட். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து 45,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா? அண்ட் அது போக இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். அண்ட் அது போக இந்த கார் வந்து ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது போக இந்த காருக்கு வந்து இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டியூல் ஏர் பேக்ஸ் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். ஃபுல்லி கம்பெனி சர்வீஸ் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் இந்த காருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கார் வந்து வாங்கினதுலேருந்து இது நாள் வரைக்கும் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் இந்த காருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஸ் வந்து அவைலபிளாக சொல்லியிருக்காங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதாவது நேம் ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாட் சூட் ஃபார் டீலர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த கார் வந்து டீலர்ஸுக்கு சூட் ஆகாது அப்படிங்கிறது அவங்க பர்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது போக இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அது ரெட்டில் ஒரு டார்க் மெரூன் கலர் மாதிரி ஒரு கலரில் வந்து எக்ஸ்டீரியர் வந்துடும். ஸோ பார்க்குறது நல்ல ஒரு யூனிக்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹோண்டா அமேஸை பொறுத்த மட்டும் வந்து இது ஒரு செடன் கார். ஓகேங்களா? ஸோ செடன் காருங்க டிக்கி எக்ஸ்டென்ஷனும் தனியாக வந்துடும். அந்த டிக்கிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து நல்ல ஒரு க்ரோம் ஃபினிஷில் பக்காவாக கார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த காரோட இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர்ஸ்ட் கோட் பண்ணியிருக்காங்க. ஐவரி கலரில் லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்ட் வியூ இருக்கட்டும், அதோடைய இன்டீரியரில் லைட்டிங் சிஸ்டம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கார் வந்து நல்ல ஒரு யூனிக்காக நைட் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த லைட்டிங்கோட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். என்ன சொல்லலாம்னா பேசஞ்சர்ஸ்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் இது அந்த ஏசிலையும் அந்த லைட்னிங் வந்து இருக்கும்போது நல்ல ஒரு லக்ஸரியாக வீட்டில் வந்து இருக்கிறதுக்குள்ள ஒரு ஃபீல் வந்து இந்த காரில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து சென்னை மடிப்பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கோட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4,25,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. இந்த காரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓனரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் கார்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டு தான் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அது போக நம்ம ரோஜ் காசோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க்கை நான் டேரெக்டாக டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்
லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே சந்திக்கலாம். பாய்.